ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸ் தரப்பிலிருந்து டாக் சேவா அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் வந்து ஷோ ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட மொபைலில் எதனால் ஷோ ஆகலை, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சோர்ஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வராததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட அபோட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12 அண்ட் அபோவ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோட மொபைலில் 15 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 12 அண்ட் அபோவ் இருக்கணும். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அபவுட் ஃபோன் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆப்ஷன் இருக்கும். இதில் 12 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட மொபைலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிறதுனால தான் 12 அண்ட் அதுக்கு கீழே இருக்க 11 அதுக்கு கீழே அப்படி இருக்கிறனால தான் உங்களோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் வந்து வரல. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு மொபைல் மாற்றுறது தான் ஒரே சொல்யூஷன். வேறு இதுக்கு எந்த வழியும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எல்லாமே வர 12 அண்ட் அபோவ் தான் ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மொபைல் மாற்றுறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐலேருந்து மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுற யோனோ எஸ்பி அப்ளிகேஷனையும் 12 அண்ட் அபோவ் அப்படின்னு தான் வச்சாங்க. ஸோ வர எல்லா பேங்குமே அதோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை 12 அண்ட் அபோவ் தான் ஆக்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 11 கீழே வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.